என்ன சொன்ன உங்க அம்மா என்ன சொன்னாங்க? நீ வந்து தெளிவா பேசணும்டா. இதான் தெளிவா? முருகா இவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துடா. நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. என் நேரம் உங்களை வந்து மாட்டிக்கிட்டேன், வேற என்ன. டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்களா? நான் குழப்பறதுனே வந்தவன் யாராவது சொல்லுவாங்களா சார் சார்? சார் சார் அது மாதிரி சொல்லாதீங்க சார், கஷ்டமா இருக்கு சார். ஐயோ நீங்க நடிக்காதீங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதுலயும் மத்தவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம், ஆனா இவன் இருக்கானே இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். சொல்லுங்க முத்து, சொல்லுங்க சார். நான் தயவு செஞ்சு சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவேன் சார். இப்படி உயிரை வாங்குற நீ வாழ இருப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். சொல்லுங்க ஜாக். விஷாலுக்கு ஓட் போடக்கூடாது அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டுக்கிறேன் சார். எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். அடுத்த வாரம் இது யார் கையில பார்க்க போறன்ற ஆர்வம் எனக்கு அதிகமா இருக்கு. ஓகே ஓகே சார். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகலாம். பக்கத்துல பணத்தோடையும் உடம்புல காயத்தோடையும் ஒருத்தன் இருக்க கூடாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் எவன் செத்தாலும் அடுத்தவன் இன்ஃபார்ம் பண்ணு. ஒரு தட்டு சோறு லாபம். விருட்டு விருட்டு விருட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கியா மனுஷனாவே? கொஞ்சமாவது மனச்சாட்சியோட பால் போடுறாங்களா? வாழ்த்துக்கள் ரயான். தேங்க்யூ பிக் பாஸ். இந்த டாஸ்கில் முதலிடம் 5 மதிப்பெண்கள். நீ வீரண்டா. தேங்க்யூ மாமா. போட்டோ எடுக்கிறதுக்கும் சண்டைக்கு ஆள் வரும். இப்ப முதல்ல நீ இப்ப ஃபர்ஸ்ட் ரயான் அவுட் ஆகணும்னு வை. இந்த 5 பில்லர் ஸ்ட்ராங்கா இங்க இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் டச் பண்ண விடக்கூடாது. நீ உடைச்சிருந்தாலே அது தெரிஞ்சிருக்காது. பயந்துதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன். 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான் ரவுடி. வந்துட்டாங்க ஒரு ஆட்டம் நிறைய ஆயுதத்தை. உன்னைய பயந்து விளையாடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா இல்ல ரயான். அப்ப நீ விளையாடு, இதுக்கு மேல விளையாடு முத்து. எனக்கு மாதிரி நீ என்ன இதுக்கு மேல விளையாடு முத்து. அந்த மாதிரி நான் அப்படிதான் விளையாட போறேன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல. போங்கடா, இருந்தா இருந்துக்கங்க, இல்லனா விலகிக்கங்கடா, போங்கடா. ஓபனா பேசிட்டு போறா. டீம்லயே தெரிஞ்சிச்சு யார் பயந்தாங்கன்னு. பாக்குறவங்களுக்கும் தெரியும் யார் பயந்தாங்கன்னு. யார் அவன்? நீ யாருன்னே தெரியலடா. முதல்ல நீ பேசுறது ஒழுங்கா பேசுறா. இவன் அவன் அடிச்சான், அவன் இவன் அடிச்சான். பார்க்கவே கண்கொள்ளா காட்சி இருந்தது. ஒருத்தர் கொஞ்சம் அப்படி அடிச்சுட்டாங்க. போடுவான். சவுண்ட் மறந்துட கூடாதுமா. சாப்பார மொத்தம் ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. உள் கட்டு கட்டுற பாருங்க. போடா பைத்தியக்காரன். சூப்பர். வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். ரெட் டைம் ப்ளூ வை மாத்தி மாத்தி போடணுமாப்ல. பாதி போட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த ப்ளூ பாதி. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். இதுல கண்ணு வர வைக்கிற. ஆரம்பிக்கும் போது ரெட் எந்த பக்கம் இருந்தது, கிரீன் எந்த பக்கம் இருந்தது? அதுதான் பிக் பாஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில சார் 2 கேம் என்னடா எதுலயுமே வாடா விஷால். ஐயோ நான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு வழக்கம் போலவா? பவித்ரா எடுத்ததுக்கு அப்புறம் கார்டு இல்ல. இல்ல சார், அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஓட்டினேன் சார். அது எப்படி சார் சரியாகும்? உங்களோட தப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச தப்பு இல்ல. உங்களுக்கு தப்புனா மேல இருந்து ஒரு குரல் வந்தாதான் தப்பு. ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. Draw the match. எனக்கு முத்துக்குமரன் தான் சார் பயந்தா மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த 12 வாரத்துல நான் பார்த்த முத்துக்குமரன் இது இல்ல. உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன். அதை மெதுவா நிதானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன். ஓ, நீங்க தான் கடைசியா வந்தது, நீங்க தான் முன்னாடி போறீங்க. நான் தான் இப்போ ஃபர்ஸ்ட் போறேன். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.
வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம் போய். மஞ்சரி வாங்க. உன் நல்ல மனசுக்கு இருந்தா இன்னும் எவ்வளவு வேணாலும் செய்யலாமா? மாமா என் சீமந்த சாப்பாடு. இந்த பாரு, நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்ட. ஸோ நம்மளில் ஒருத்தர் வந்து பிஆர் டீம் வெளியில் வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து சௌந்தர்யான்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரியும். மரியாதை அண்ணனுக்கு என்னப்பா. பிஆர் டீம் பயங்கரமா ஹேண்டில் பண்ணி ஒருத்தங்க வந்து பேரை சொன்னாலே அதிருது இல்ல, அந்த மாதிரி கிளாப்ஸ் வாங்குறது நம்ம சௌந்தர்யா மேம் தான். எல்லாரும் ஏன்டா என்னையவே பாக்குறீங்க? பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக உங்களுக்காக வைல்ட் கார்டு நாக் அவுட். கைத்தட்ட முடியல, கைத்தட்டுவோம். என்னாச்சு? நம்மள இருந்து ஒருத்தர் இல்ல 2 பேரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இதுக்கு அப்புறமா நடக்க போறது என்னன்னு கேக்குறது வந்து ஐ மீன் விவரச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா. பல்பு வாங்கி இங்க இருந்து வெளியே போனாரு. சோ அதனால இந்த தடவை வரும்போது வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டுன்னு வாங்க ப்ரோ. துண்ட போட்டு எப்பப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டீங்களா? திரும்ப வந்திருக்கீங்க. இது வந்து நான் வந்து ஆர்னவ் ப்ரோக்கு கொடுக்குறேன். படிச்சதெல்லாம் பெங்களூர்ல இருந்துட்டேன். சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல. ரசிகா கிட்ட கிளியரா நான் சொல்லிட்டேன் ஒரு விஷயம், லவ் வேணான்னு சொன்னா வேணான்னு நான் சொல்ல. அவ கிடக்குறா நட்பு தாண்டா முக்கியம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நம்ம சீசன் தான் பெஸ்ட். பாய்ஸ் வெஸ்ட் கேர்ள்ஸ் ஆடின ஒரே சீசன் இதுதான். பல ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண ஒரே சீசன் இதுதான். அவர் யார் நினைச்சிருக்க நீ? கிரிகால சோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். என்னது? ஏப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமா. முடிப்போம். ஓகே தென் அப்புறம் ஜால்ராஸை பற்றி நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். நான் இந்த பிக் பாஸ்ல இருக்கிற வரைக்கும் நான் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் ஜால்ராஸை வந்துட்டு கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுறதுக்காக தான் வந்தேன், வேற எதுவுமே கிடையாது. மற்ற ரெப்ரி மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 2 பேருமே உன்னை லவ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. யூ ஆர் நாட் a lover boy now, you are a play boy now. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சாரிம்மா, இது வந்து தர்ஷிகாவோட மிஸ்டேக் மட்டும் கிடையாது, இதில் என்னோட மிஸ்டேக்கும் இருக்கு மியூச்சுவலாக. டெக்னிக்கல் ஃபால்ட். சாரி சொன்னா போயிடுவோமா? அப்ப ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? இல்ல மண்டே கழுவு பாக்குறாங்க. கழுவு இல்லையே, இன்னும் கழுவுன மாதிரி அவனுக்கு தோணுது. உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? பிக் பாஸ் நான் வேற எதுவும் பேசல. பிக் பாஸ் ஏதோ சொல்றீங்க, எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. வெளி உலக விஷயங்கள் பேசுனீங்கன்னா வெளியே போக தயாரா இருங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சார் இங்க கன்ஃபியூஷனே வருது. அவங்க கேரக்டரே அப்படியா இல்ல கேம்கா பண்றாங்கன்னே தெரியலையே. ரெண்டும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்றேன். அப்ப ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கான்? பேச சொல்லு. ஏண்டா பேச மாட்டியா? மா என்ன பண்ண தெரியுமாமா? என்ன சொல்லக்கூடாது. டேய் என்னடா பண்ண? அம்மா நான் எதுவுமே பண்ணலமா. சரி ஓகே, அவ்வளவுதான் ஒரு வார்த்தை சொன்னா அது அவளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது பார்த்தாண்டா பேசுறேன். என்னையே மீறி ஒரு கட்டத்துல ரொம்ப ட்ரிகர் ஆக்கி விட்டுறா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. நண்பேண்டா கையறா.
6 பேர் வெல்கம் வந்தாங்க. 6 இல்ல, இவன் டிடிபி எடுத்தனாலதான் இருக்கிறான். இல்லன்னா இவனும் இருந்திருக்க மாட்டான். எனக்கு தெரியும். கூப்பிட்டா மட்டும்னா போய் வாழ்த்து வா போற, வயிறு தான் போற. போன வாரமும் சொன்னேன், இந்த வாரம் சொல்றேன், இது ஆறுதலுக்காக இல்ல, இதுக்கப்புறம் வெளியே வர எல்லாருமே வெற்றியாளர்கள். பார்க்கலாமா யாருன்னு? போ மச்சான், நான் அழுது அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வரேன்டா. மச்சான் எப்படியா வந்துறா, ஃபீல் பண்ணாம போடா மச்சான். மச்சான் எப்படியா வந்துறா. டேய் நான் இப்பவே வர மச்சான் உங்க கூட. டேய் என்ன ஊர்றா, என் ஃப்ரெண்ட் அவன் ஃபீல் பண்றான். என்னதான் பிஆர் பண்ணாலும் அங்க இருக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. நீங்க சொல்லுங்க. அதானே. டேய் நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சாச்சனா சொன்ன ஆங்கில புரிஞ்சுக்காதீங்க. சரி ஓகே. இல்ல சாச்சனா வந்து சரியா புரிஞ்சுக்கல. பர்சனல் வைக்கும் போதோ உங்களோட நம்பிக்கையை உடைக்கும் போதோ அதை ஃபேஸ் பண்ண ஒரு தைரியமும், அதை வந்து ரொம்ப காமா ரொம்ப கூலா அமைதியாக உங்களால் ரிசீவ் பண்ண முடிஞ்சது. இதை பாரு ராசு, வாழ்க்கையில் நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமா நின்று வாழ கற்றுக்கணும். இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? தலையில கள்ளத்துக்கு போட்டியா? நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? ஆனா நிறைய பேர் சௌந்தர்யா கிட்ட கேட்கும்போது சௌந்தர்யா கிட்ட ஏன் அந்த சாரியை நான் கேட்கறேன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியலன்றது இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க்கோ இல்ல புரியாத. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அப்ப யாரும் மண்டையெல்லாம் கழுவலாம் இல்ல சார். ரொம்ப அக்கறை உங்க மேல இருக்க அக்கறை. அப்படி அதான் அப்ப அக்கறை நீங்க எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா விழுந்த அடி அப்படி உங்களுக்கு இல்ல. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யறான். லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். அது என்கிட்ட மட்டும் பேசியிருந்தா ஒரு ஓகே சார். அந்த மாதிரி ஒரு 3 பேர்கிட்ட பேசியிருக்காரு. என்கிட்ட சொன்னதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல. அவன் தான் தூக்கி சாப்பிட்றான்றது பார்க்கும் போதே தெரியும். அவன் என்ன சாப்பிடுவான்னு தெரியும் சார். அவர் உங்க மண்டையை கழுவுறாரு, உஷாரா இருங்க. டேய் மேஜிக், நீ வேணா இந்த ஏமாந்த ஜனங்களையே மறுபடியும் ஏமாத்தலாம். ஆனா எங்கள மாதிரி கிளவர்ஸ் கிட்ட ஆட்டம் எல்லாம் நடக்காது பாபா. எனக்கு தெரியும். ஓகேங்க, எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்க, தெரியட்டோங்க. வித் பேப்பர்ஸ் காட்டிடுவேன் வெளியில. ஓகேங்க, காட்டுங்க. என்ன வேணா நீங்க வெளிச்சு விட்டு பாடுங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல். லாங் டைமா ஆரத்தில இருந்து எல்லாமே பாத்துருக்கேன்னா மாசு ப்ரோ. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. செஞ்சு வெளில அனுப்பிடுங்க ப்ளீஸ். என்ன டீம் வெளில அனுப்பிச்சிருங்க. என்ன கூட்டிட்டு போயிருங்க. இந்த வீட்டுல யாரு வேலை இனிஷியேட் பண்ணாலும் வர்ஷினி சாச்சனா எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். பவித்ரா இனிஷியேட் பண்ணும்போது மட்டும் அது ஏன் யாரும் வரமாட்டீங்க? அப்ப நான் மட்டும் நான் இழுத்த வரடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ. டாப் 6 பணப்பெட்டி வந்தாச்சு. டேய் உங்களை தாண்டா காமி. எங்க மிஸ்டர், இந்த சீசனில் பணப்பெட்டியை எடுக்கும் நபர் கேமில் தொடரலாம். ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். பிக் பாஸ் முத்துக்குமரன் பாஸ், உங்களுக்கு முதல் வாய்ப்பு. சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். இத்தனை வாரங்கள் நீங்க போட்ட உழைப்பு ஒரு பக்கம், இந்த 15 செகண்ட் ஒரு பக்கம். என்னடா அப்படி யோசிக்கிற? டேய்,
பயப்படாத, எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலாம். போயிடுவாடா, கிட்ட போயிட்டான். போயிடுவா வந்துருவா. வந்துருவா. கொஞ்சம் தூரம் போனேன், பொட்டி எங்கடா தேடுறேன், தூரமா இருந்தா எனக்கு பொட்டி வேண்டாம் அப்படின்னு வந்துட்டேன். ஓகே ஃபைன். போங்கடா, நீங்களும் உங்க குடும்பம் கெட்டாடு கட்டு போங்கடா, என்னை ஆள விடுங்கடா. இப்ப நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, ஒருவேளை நாளைக்கு எவிக்ஷன் இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணாம போக கூடாதுல்ல. பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். சுலக்ஷனா அம்மா கிட்ட சொல்லு. சுலக்ஷனா அம்மா. இல்ல நான் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லுவேன். என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? இந்த பிக் பாஸ் சீசன் 8 உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்துடன் இந்த சீசன் 8 உங்கள் பயணம் முடிவடைந்தது. கதையில முயல் நீங்க இந்த தான். பிக் பாஸ் சீசன் 8 உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது. வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார். The Big Boss Season 8. The winner is முத்துக்குமரன். 5ல் விளையாது 50லையும் விளையாதுன்னு சொல்லுவாங்க. பட் ட்ரை பண்ணா எப்ப வேணாலும் விளையும் நிரூபிச்சிட்டேன். இது உனக்கு தான் சேரணும். இனாம்